ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் டேவிட். வெல்கம் பேக் டு டேவிட் அஃபீஷியல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக் ஆஃப் லீவு. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீட்ல தான் இருப்போம். வீட்ல நம்ம செய்ற வேலைகள், அதுக்கப்புறம் வெளியில நம்மளுடைய பர்சனல் வேலைகள மட்டும் தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோல இல்ல. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் தான். இதுக்கப்புறமா நான் போடுற வீடியோல வந்து ஒரு நாள் வீட்ல இருக்கும்போது நம்ம என்னலாம் செய்வோம்? அப்படின்றத நான் ஷேர் பண்ண போறேன். நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கொஞ்ச நாளா என்னால வீடியோவே போட முடியல. ஸோ இனிமே வந்து நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, "டேய் இதெல்லாம் யார்றா உன்கிட்ட கேட்டா? யார்றா நீ?" அப்படின்ட்டு. கமெண்ட்ட படிக்கும்போது கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. பரவால்ல. ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன். சோசியல் மீடியால வந்து கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வீடியோ போடும்போது வந்து யார்கிட்டயும் போய் கேட்டுட்டு வீடியோ போட மாட்டாங்க. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்களே வீடியோ போடுறீங்க. நீங்க போய் இந்த வீடியோவ நான் அப்லோட் பண்ணவா? அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டயுமே உங்க ஒப்பீனியன கேட்டா, அது நல்லா இருக்காது. உங்களுக்கு மனசுல சரின்னு பட்டுச்சுன்னா, அந்த வீடியோவ நீங்க போடுங்க. ஸோ உங்கள மாரியே நானும் போய் ஒருத்தர்கிட்டயா கேட்டுட்டு வீடியோ போட முடியாது. நான் போடுற கன்டென்ட் வந்து நான் போடுற வீடியோ வந்து நல்லதா இருந்துச்சு. மத்தவங்கள தப்பான வழிக்கு போக விடாத மாரி இருந்துச்சு. உருப்படியா இருந்துச்சு. அப்படின்னா மட்டும் தான் நான் போடுவேனே தவிர, அந்த வீடியோ நல்ல வீடியோ அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் அந்த வீடியோவ போடுவேன். நான் போய் இன்னொருத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு நான் அந்த வீடியோ போட முடியாது ப்ரோ. ஸோ வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க. அப்படி இல்லாட்டி பார்க்காதீங்க. நான் வீடியோவோட முடிவுலயும் அத தான் சொல்லுவேன். நான் போடுற வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அது எனக்கு புரியும். நான் அத அடுத்து மாத்திக்கிற முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோலயும் நான் அத தான் சொல்ல வரேன். நான் பண்ற வீடியோல வந்து ஏதாவது தப்பாவோ பேசியிருந்தாலோ, இல்ல வீடியோ சரியில்லைனாலோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நான் வந்து அத அடுத்து மாத்திக்கிற முடியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு அடுத்து வர வீடியோல வந்து நம்ம ஒரு நாள் லீவுல என்ன பண்ணுவோம்? எங்க போவோம்? நம்மளுடைய பர்சனல் வேலைகள்லாம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததா பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் வீடியோல அப்லோட் பண்ணுவேன். நான் திரும்பவும் சொல்றேன். போடுற வீடியோ வந்து என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் போடுவேன். நான் யார்கிட்டயும் போய் என்னுடைய ஒப்பீனியன கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு விஷயம் தப்புன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அத வந்து நான் வீடியோல அப்லோட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ, என்ன மீறி எனக்கு தெரியாம நான் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேனாவோ, இல்ல தப்பா பண்ணிட்டேனோ, அத வந்து நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்டின்னா, அத மாத்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நான் அந்த மாரி எதுவும் வீடியோ போட்டதில்லன்னு நெனைக்கிறேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா, தப்பு இருந்தாலும் அந்த வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். படிச்சு பார்த்துட்டு அந்த அந்த விஷயத்த வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ, இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் லீவுல நம்ம எப்படி இருக்க போறோம்? நம்மளுடைய வேலைகள் என்ன? என்னென்ன பண்ண போறோம்? அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பதான் அடுத்து போடுற வீடியோ வந்து